என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? எங்க எல்லாரும் மொத்தமா மாட்டி விடுறதா? இல்ல, நீ தனியா போய் மாட்டிக்க போறியா? ஜெசிகாவின் மரண வாக்குமூலம். இங்க போற உயிர்ல என் உயிரை கடைசியா இருக்கு. இதுக்கப்புறம் டைரியை வச்சு பேய் படம் எடுக்கிறது இதுவே கடைசியா இருக்கு. வணக்கம். ஃபைனல் டெஸ்டினேஷன் ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆனது 2000ல். ஆனால் அப்படி ஒரு படம் இருக்குன்னு எனக்கு 2005-06 தான் தெரியும். அதுக்குள்ளே இந்த சீரிஸில் 3 பார்ட்ஸ் வேறு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. காலேஜில் ஒரு ஃப்ரெண்டு டவுன்லோட் பண்ணி கொடுத்தா, பார்த்து பயங்கர கிரியேட்டிவான படமாக இருக்கேன்னு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. ஒருவேளை நம்ம ஊரில் இந்த பரீட்சித் மகாராஜா கதையிலேருந்து இன்ஸ்பயர் இருப்பாங்களோ அப்படின்னு கூட தோணுச்சு. தென் செகண்ட் பார்ட்டோட இந்த ஓப்பனிங் ஹைவே சீன்லாம் ஐகானிக்கான ஒரு சீன். இன்னி வரைக்கும் கூட இப்போ கூட ரோட்டில் லோடு எடுத்துகிட்டு போகிற வண்டியெல்லாம் பார்த்தா லைட்டாக பயற அளவுக்கு அந்த ஓப்பனிங் ஸ்டேஜோட இம்பாக்ட் இப்பயும் இருக்குது. பட் அதை தாண்டி அந்த படம் என்ன பெருசாக என்கேஜ் பண்ணல. அன்னைக்கு அந்த சீரிஸை பார்க்காம விட்டவன் தான் இப்போ திரும்ப புது செட் ஆஃப் நடிகர்களை வச்சு சாவு அவங்கள தொடர்த்தும் போது என்ன ஆகும் அப்படிங்கிறத அப்டேட்டட் டெக்னாலஜியில் காட்டியிருக்காங்க. இந்த பிளட் லைன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மைல்ட் ஸ்பாய்லர்ஸ் அஹெட். ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ் 1968 ஐரிஸ் அப்படிங்கிற ஒரு இளம்பெண் அவங்க பாய் ஃப்ரெண்டோட புதுசாக கட்டப்பட்ட ஒரு ஹை ரைஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே ஒவ்வொரு மொமெண்ட்டுமே அவங்களுக்கு ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருக்குது. ஒரு கட்டத்தில் அந்த மொத்த இடமும் டெஸ்ட்ராய் ஆகி எல்லாரும் கீழே விழுந்து கொடூரமான முறையில் ரத்த கலரியாக சாவறாங்க. கட் பண்ணால் நிகழ்காலத்தில் ஸ்டெஃபனிங்கிற ஒரு இளம் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் இந்த ஓப்பனிங் சீக்வன்ஸுங்கிறது கனவாக வருது. அதில் வர ஐரிஸ் அவங்களுடைய பாட்டியை தேடி போய் பார்க்குறாங்க ஸ்டெஃபனி. அவங்க எப்பவும் போல் அது ஒரு ஜஸ்ட் ப்ரீமோனிஷன் தான். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லாரையும் நான் காப்பாற்றிட்டேன், ஆனால் சாக வேண்டியவங்களை காப்பாற்றினா சாவுக்கு கோபம் வரும் இல்லையா? அது அன்னைக்கு சாக வேண்டிய எல்லாரையும் தேடி தேடி லைனாக கொண்டுகிட்டே வருது. கடைசியாக நானும் நீங்களும் தான் மிஞ்சிருப்பீங்க, நான் செத்த அப்புறம் தான் என்னுடைய பிளட் லைன்ஸ் நீங்களும் சாவீங்க அப்படின்ற மாதிரி வார்னிங் வேற கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் ஸ்டெஃபனி அவங்க குடும்பத்தை காப்பாற்ற என்ன மாதிரியான முயற்சிகள் எடுத்தாங்க, அதெல்லாம் ஒர்க் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ். ஸ்டெஃபனி கேரக்டர் நடிச்சிருக்கிற கெய்ட்லின் சாண்டா ஒவானா மட்டுமே ஓரளவுக்கு நடிப்புன்னு ஏதோ ட்ரை பண்ணுறாங்க. மற்ற நடிகர்கள் எல்லாருமே ஆர்கிடைப் கேரக்டர்ஸாகவே நடிச்சிருக்காங்க. வெரி பேட். போன வருஷம் இறந்து போன நடிகர் டோனி டாடை பார்க்கறது பிரான்சைஸ் ரசிகர்களுக்கு ஒரு நல்ல மொமெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் சொல்கிற அந்த ஒரு டயலாகுமே கூட ரொம்ப மெட்டாவாக செட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக டச்சிங்காக தான் இருந்துச்சு. நடிகர்கள் கோட்டை விடுறத டெக்னிக்கல் டீமை வச்சு தேத்திருக்காங்க இயக்குநர்கள் ஜாக் லிப்போஸ்கியும் ஆடம் ஸ்டெயினும். அஃப்கோர்ஸ் கேரக்டர் ரைட்டிங்கில் சொதப்பி இருக்கிறதும் இவங்களும் ரைட்டர்ஸும் தான். ஸோ ஏதாவது பண்ணி படத்தை குவாலிட்டியாக மாற்றணும் இல்லையா? அதை பண்ணியிருக்காங்க. சவுண்ட் டிசைன், விஷுவல் எஃபெக்ட்ஸ், சினிமோகிராஃபி, எடிட்டிங்னு எல்லாமே டெட்லியாக இருக்குது. குடும்பத்தில் இருக்கிறவங்கள சாகாமல் காப்பாற்றணும். அதையும் மீறி அவங்க சாகிறாங்களா இல்லையாங்கிற இந்த டென்ஷன் படம் ஃபுல்லாக ஹோல்ட் ஆகணும் அப்படின்னா கேரக்டர்ஸ் மேலே நம்மளுக்கு ஏதாவது ஒரு எம்பத்தி இருக்கணும், கனெக்ட் இருக்கணும். இதில் ஸ்டெஃபனி கேரக்டருடைய பதட்டத்தை தாண்டி நம்மளை அப்படி ஃபீல் பண்ண வைக்க எதுவுமே இல்லை. லாஜிக்கும் அவங்க இஷ்டத்துக்கு தான் இருக்குது. அட கேரக்டர் ரைட்டிங், லாஜிக் எல்லாத்தையும் விடுங்க, நாங்கள் இதை பார்க்கறது எல்லாமே எல்லாரும் எப்படி டிசைனாக சாவுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க தான் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா இந்த படம் உங்களை பெருசாக ஏமாத்தாது. எப்போவுமே முதல்ல வர அந்த ஓப்பனிங் ப்ரீமோனிஷன் சீக்வன்ஸ் நல்ல டீடைல்டாக இன்வென்டிவாக இருக்கணுங்கிற ரூலுக்கு ஏற்ற மாதிரி ஓப்பனிங் சீக்வன்ஸை நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. தென் எம்ஆர்ஐ ரூமில் எலாபரேட்டடான ஒரு சீனும் அந்த சீக்வன்ஸ் நடக்கிற செயின் ரியாக்ஷன், சின்ன சின்ன பொருட்களால் அடிபட்டு ரத்த களரி ஆகிற விதம்லாம் கொஞ்சம் பெட்டரான இமேஜினேஷனாகவே இருந்துச்சு. பட் மற்ற டெத் சீன்ஸ் எல்லாம் எனக்கு ரொட்டீனாகவே இருந்துச்சு. ஒரு குப்பை வண்டி சீக்வன்ஸ் இருக்கிறதுலேயே ரொம்ப முட்டாள்தனமாகவும் இருந்துச்சு. எனக்கு இந்த ஃப்ரான்ச்சைஸில் முதல் படத்தை தவிர எதுவுமே ஒர்க் ஆகாமல் போனதுக்கு காரணம் கதையா திரைக்கதையா இதில் புதுசாக எதுவும் இல்லை அப்படிங்கிறதான். கண்டிப்பாக எல்லாரும் செத்துருவாங்க. கண்டிப்பாக அது நல்ல டீட்டெயில்டான டாமினோஸ் எஃபெக்ட்லாம் நமக்கு காட்டப்படும். கண்டிப்பாக அதோடைய முடிவு செம்ம கோரியாக தான் இருக்கும்னு எல்லாமே கிளீஷேடாக ப்ரெடிக்டபுளாக போனதுனால இந்த பிளட் பாத்தை தாண்டி எதுவுமே இல்லை. அஃப்கோர்ஸ் அந்த கோர், அந்த பிளட் பாத் என்ஜாய் பண்ணுறவங்களும் இந்த படம் சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருக்கும். ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் எப்படி ரொம்ப சாதாரணமான சுச்சுவேஷனில் வச்சு அதில் அவங்க எதிர்பாராத விதமாக செத்து போகிறாங்கன்னு யோசிச்சு சாலிடான ஒரு கதையை, திரைக்கதையை சொல்கிறதுல கோட்டை விட்டுருக்காங்கன்ற மாதிரி தான் தெரியுது. பட் கடந்த சில பார்ட்ஸை விட இந்த பார்ட்டில் ஸ்டோரியாக கொஞ்சம் பெட்டரான கான்டெக்ட் கொடுக்க ட்ரை பண்ண மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் சொன்னாங்க. இதுவே பெட்டர் அப்படின்னா அப்போ முந்தின பார்ட்ஸ் எல்லாம் யோசிச்சு பாருங்க. அண்ட் இதோட கதையை எழுதின ரைட்டர்ஸில் ஒருத்தர் ஸ்பைடர்மேன் டாம் ஹாலண்ட் ட்ரிலஜி இருக்கு இல்லையா, அதோடைய டைரக்டர் ஜான் வாட்ஸ் அப்படிங்கிறது ஒரு குட்டி ட்ரிவியா. மொத்தத்தில் இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ் சாகரத்தை பற்றி சொல்கிற சாகாவரம் பெற்ற ஒரு ஃப்ரான்ச்சைஸ். நம்ம ஊர் ஹாரர் காமெடி ஃப்ரான்ச்சைஸ்க்கெல்லாம் கொஞ்சமும் சளைச்ச படம் இல்லை. இந்த பார்ட் எப்படி ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து ஒரு 4-5 சாகடிக்கிற ஐடியாஸ் கிடைச்சதுமே அதை சுற்றி பேருக்கு ஒரு கதைன்னு எழுதி படமாக எடுக்க போகிறாங்க. அதுவும் ஹிட்டாக தான் போகுது. நான் அப்படிக்கா ஒதுங்கியே போகலான்னு இருக்கேன். அப்படி போகும்போது வேற ஏதாவது ஃப்ரான்ச்சைஸ் படம் வந்து என்னை அட்டாக் பண்ணாமல் இருந்தால் சரி. வேற என்ன சொல்கிறது. இந்த படம் தமிழ்லேயே டப் ஆகி ரிலீஸ் ஆயிருக்கு. சில பேர் மாதிரி படத்துக்கு குழந்தைகள்லாம் கூட்டு போயிட்டு உள்ள விடலை அப்படின்ற மாதிரி ட்விட்டரில் ஸ்டேட்டஸ்லாம் போட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் சீரிஸில் எல்லா படங்களுமே அடம் சொல்லி தான்.